ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீப் லவ் அகெயின் அப்படின்ற ட்ராமாவை பார்க்கலாம். இந்த ட்ராமாவுக்கு இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்கூல் ட்ராமா எடிட் பண்ணிட்டு இருந்தனால இதை போட முடியல. இனிமேல் டெய்லி வீடியோ வரும். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்குறான். அங்கே பார்த்தா நிறையா ஃபோட்டோஸ் வந்து அம்புக்குறி குத்தி இருக்குது. எதுக்கு இப்படி குத்தி வச்சுருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு பேராக டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதில் வந்து நிறைய பேர் இருப்போம். சரி, நம்ம ஜிஜியாங்க இதுலேருந்து கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த கருவியை வச்சு இந்த சியாங் பொண்ணு ஒட்டிக்கிட்டு இருப்பா இல்லையா, இப்போ வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கா. தோ பார், நீ எவ்வளோ பெரிய ட்ராப்பில் மாட்டியிருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசின எல்லாத்தையுமே அவன் கேட்குறான். அது கேட்டோடனே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இது ரியலான ப்ராஜெக்ட் இல்லையா, எனக்கு கொடுக்கலையா, இவங்க என்கிட்ட ஏமாற்றி காசு மொத்தத்தையும் பிடுங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய ட்ராப் எனக்கு செட் பண்ணியிருக்காங்க, இது தெரியாமல் எனக்கு போச்சு அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுறான். அதுக்கப்புறம் இப்போயே நான் இது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இனிமேல் வந்து ஜிஜியாங் இங்கே வரக்கூடாது, அவனை நம்ம இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, இது என்னோட ஆர்டர், இனிமேல் அவன் உள்ளே வந்தாலும் அவனை வந்து சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இவ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. எதுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் கு இவன் தான் வந்து ஹீரோயினோட அண்ணன். இவனோட கம்பெனியில் தான் வந்து இவன் மச்சினனால இவனை சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மிஸ்டர் கு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ எதுக்கு வந்து என்னோட கான்ட்ராக்ட் எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, உன் கம்பெனியில் நிறைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அது போக எங்களுக்கே தெரியாமல் ஒரு ப்ராஜெக்டில் நீ மணியை கொடுத்துருக்க, நீ ஒரு வார்த்தையாவது போர்டு மெம்பரை கேட்டியா இல்லையா, ஐயோ நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், அந்த இடமே உன் கையை விட்டு போயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காசு வந்து ஃபண்டில் போட்டுட்ட, இது மாதிரி பல கோல்மால் நடந்திருக்கு, கம்பெனிலேருந்து உனக்கு லீகலாக ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் அப்படி பேசுவேன், நாயை விட கேவலமாக நான் இந்த ஆஃபீஸ்க்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டிங்கல்ல வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லையில் இவனுக்கு சரியான கோவம் வந்துடுது கூக்கு. ஏன்னா வந்து அவர் சொல்கிறாரு, என் கம்பெனிக்கு நீ என்ன பண்ணின, என் தங்கச்சிக்கு நீ என்ன பண்ணின, எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்கு, நீ நினச்சிட்டு இருக்கியா, போனால் போயிட்டு போகுது, நீ தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணதுனால தான் உன்னைய சேர்த்து வச்சுருந்தேன், மற்றபடி நீலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னால், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை நம்பி தானடா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், என் டெபாசிட்டை திரும்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டையில், உனக்கு தேவைன்னா உன் சொந்த காசு எடுத்து போட்டு இந்த கான்ட்ராக்டை ஃபினிஷ் பண்ணுற வேலையை பாரு, இல்லையா உன் ஃபண்டு காசை போய் உன்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஃபண்ட் காசை போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் காசை போட்டு ஏமாந்துட்டான். ஆக்சுவலி இவன் வந்து ஒரு லேண்ட் மேலே ப்ராஜெக்டில் காசு போட்டது வந்து ஒரு ஃபண்டுக்கு போயிடுச்சு. அது வந்து இவன் பயங்கரமாக ஏமாந்துருக்கான். ஷியாங்க தான் காட்டுறாங்க. இது மாதிரி வந்து ஜேஜியாங் கத்திட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட எல்லா ஆதாரத்தையும் நீ வெளியே விட்டுருப்ப, எனக்கே இவ்வளோ பயங்கரமான பிரச்சனையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லல, உன்னை நம்பி நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லல, ஆல்ரெடி உன் பொண்டாட்டி செத்துட்டா, அவளை வச்சு தான் உன்னை அங்கே சேர்த்துட்டு இருந்தாங்க, நீ இப்போது ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நாய்க்கு சமாளணும் அப்படின்னு சொல்லையில், சரி விடு, இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ இண்டிபெண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி ஷியாங் சொல்கிறா. அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அவனுக்கு லீகலாக வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அவங்க டெபாசிட்டை திரும்ப எடுத்துக்கிறாங்களாம், கூ கம்பெனிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது. பாத்தியா, இப்போயே உன்னை எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஓடு, இல்லைனா மாட்டி எங்கேயாவது செத்து போய் கிடப்ப அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. இவன் போய் ஹீரோவோட கம்பெனியில் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட இதை காசை வந்து கொடுங்க திரும்ப அப்படின்னு சொல்லல, என்னப்பா ரியல் எஸ்டேட்னா என்ன நினச்சேன், அது மிகப்பெரிய ஒரு கேம், அதெல்லாம் பார்த்து பரிவீச்சு செய்ய வேணாமா, தப்பாக பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லல, ஃபண்டெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது, போப்பா வேணா காசு வேணா போட்டு கான்ட்ராக்டை முடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லல, டேய் என்னை எப்படிலாம் ஏமாத்திட்டீங்கடா அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான் ஷியாங்கோட பாரில் தான். அப்புறம் ஷியாங் கிட்ட என்னை மன்னிச்சுட்டு, நம்ம 2 பேரும் வேற கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஷியாங்க்கு ரொம்ப கோவம் வருது. பட்டார்னு அரைஞ்சிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்றை போய் எப்படிடா அந்த ஹீரோயின் லவ் பண்ணா, அவளுக்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன், அவ கண்ணுக்கு மட்டும் நீ ஏதோ நல்லவ மாதிரி தெரிஞ்சிருக்க, அதனால் அவள் ஒன்னெல்லாம் ஒரு மனுஷன் நினச்சி லவ் பண்ணியிருக்கா, ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நீ ஒரு மனுஷன் கூட இல்லை, உன் கூட ஒவ்வொரு நாளும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப அருகருப்பு தான் படுறேன், எதுக்காக தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எதுக்காக தான் உன் கூட இருந்தன்றது எனக்கு தெரியவே இல்லை, நான் ஜஸ்ட்டு ஒரு வேலைக்காக தான் உன் கூட பழகினேன் அப்படின்னு சொல்லல. இப்போ தான் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ தான் இவனுக்கு தெரியுது எல்லாமே வந்து நம்ம நினச்சதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ சொல்கிறா, நீ ஒழுங்காக அவள் உயிரோடு இருக்கிறப்போ நீ ஒழுங்காக இருந்திருந்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நல்லா மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லல, அவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிடையாது, கூகுயாங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இப்போ வந்து நான் மேன் குயின் அப்படின்னு சொல்லல, பரவாயில்லையே நல்லா மாறிட்டியே, மேன் குயினாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லல, ஆமாம் நான் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து என்னை வந்து வச்சுக்கிறேன், இனிமேல் அவனெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிக்கிறாதீங்க புரியுதா
அப்படின்னு சொல்லையில சரின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து குறுகுறுன்னு ஹீரோயினே பார்க்குறது, என் முகத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, என் மூஞ்சியவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்படிலாம் பார்த்தா நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ லைட்டாக மூஞ்சியை திருப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்போ அவன்கிட்ட பேமெண்ட் வாங்கலாம், என் புருஷன்கிட்ட எக்ஸ் புருஷன்கிட்ட கேட்கையில் இப்போ கரெக்ட் டைம் கிடையாது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கல ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கிடையாது, ஹீரோயின் ஃபேஸில் முன்னாடி ஒரு கேர்ள் இருந்திருப்பாங்க, அவங்க யார் கூட வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை தான் எடுத்து இப்போ வந்து ஜிஜி அங்கே அனுப்பி வச்சுருக்கான். டக்குன்னு ஒரு வினோதமாக எனக்கு பின்னாடி நடக்குது அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்து அவன் பயந்து போய் கீழே விழுகிறான். ஐயையோ இது யார் நீ, எதுக்காக எங்கள் பின்னாடி பின்தொடர்ந்தே வர, அவன் மனைவின்றது அவனுக்கு தெரியும். இதை மாதிரி என்ன தான் வேணும், நான் பயந்து சாகணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு, காசு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, இப்போ நான் நடு தெருவில் நிற்கிறேன், இதுக்கு மேலே நீ என்ன வேணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறான். சரி உனக்கு என்ன வேணும்னு எனக்கு